नको नको भाई नको नको நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் வெடிப்பு தொடர்பான புதிய வீடியோக்கள் வெளியாகி காண்போரை மனதை பதற வைக்கும் விதமாக அமைந்திருக்கின்றன. இந்த வீடியோக்கள் இணையதளத்தில் உலா வரக்கூடிய வேளையில் அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கார் வெடித்ததும் பயங்கர சத்தம் கேட்டு மக்கள் பதற்றமாகி அங்கும் இங்கும் ஓடிய காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் கார் வெடித்ததும் பல அடி தூரத்திற்கு தீ பரவிய அந்த காட்சிகளும் இந்த வீடியோக்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய வீடியோக்கள் இணையத்தில் உலா வருகின்றன. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான புதிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் உலா வருகின்றன. இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை அந்த கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் ஒழுக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு தொடர்பான புதிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நாட்டையே ஒழுக்கிய டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக இணையத்தில் உலா வரும் புதிய வீடியோக்கள் என்பது தற்பொழுது அதிக நபரால் பகிரப்பட்டு வருகிறது. கார் வெடித்ததும் பயங்கரம் சத்தம் கேட்டு அந்த பகுதியை சுற்றி இருந்தக்கூடிய மக்கள் பதற்றமாகி அங்கே இங்கும் ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போல பல வீடியோக்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த கார் வெடிப்பு சிக்னல் அந்த கார் நின்ற பிறகாக அந்த கார் வெடிப்புக்கு பிறகாக தீ எந்த அளவுக்கு வேகமாக அந்த இடத்துல பரவியது உள்ளிட்ட பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. மற்ற வீடியோக்கள்ல கார் வெடித்ததும் பல அடி உயரத்திற்கு தீ பரவிய காட்சிகளும் தற்பொழுது அந்த இடத்தில் மக்கள் பதற்றமாக அங்கும் இங்கும் ஓடக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக வீடியோக்கள் வெளியாகி காண்போர் மனதை அதிர வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்துல 9 நபர்கள் உயிரிழந்து பல மருத்துவமனைகள் தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல புதிய வீடியோக்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினமே யூகங்கள் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டு வந்தாலும் கூட மத்திய அமைச்சர் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்ட பலர் இது குறித்த வதந்திகளை பரப்ப வேண்டாம், இது குறித்தான காணொலிகள் ஏதாவது வெளிவந்தால் அதனை அதிகமாக பகிர வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தான் அந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய வீடியோக்கள் என கூறி சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் என்பது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது.